பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி சைனா கிரஸு கஸ்டர்ட் பவுடர் வச்சு சேமியா வச்சு இன்றைக்கி ஒரு புட்டிங் செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் சேமியா வேக வச்சு வச்சுருக்குறோம். கஸ்டர்ட் பவுடரு, சைனா கிரஸு, சப்ஜாவை வேக வச்சுருக்குறோம். ரோஸ் இது வச்சுருக்குறோம், சர்க்கரை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் இதை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு சைனா கிரஸ் ஊற்றுறோம். பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் வேகட்டு. ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும். ஒரு ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். சூடாகிட்டு அதுக்குள்ளே இது தண்ணி ஊற்றியே கரைச்சிக்கலாம். ரோஸ் மில்க் ஊற்றிக்கலாம். இந்த பொங்கு வருது, அப்போ சேமியாவை போட்டுக்கலாம். சேமியா நல்லா வேக வச்சு வச்சுருக்குறோம். சேமியா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டணும். இன்னொன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். சர்க்கரை 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சர்க்கரை இழுக்காது, அதனால் அது அளவாக போட்டால் போதும். 5 ஸ்பூன். வெறும் சைனா கிரஸ் போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. நல்லா கொஞ்சம் பசியும் தாங்கும். நோன்பு திறந்து திங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பசியும் தாங்கும். அதனால் இந்த மாதிரி சேமியா கலந்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் இது இஃப்தாருக்கு செய்கிறதுல 5ஆவது புட்டிங்கு. 4 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த இதுவும் போடுவோம். பாருங்கள், சைனா கிரஸ் இது கஸ்டர்ட் பவுடர் வச்சுக்கலாம். நம்ம தூக்கி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இருக்கட்டும், காட்டுறோம். அது கூட சப்ஜா விதை போட்டுக்கலாம். சைனா கிரஸ் இது சப்ஜா விதை போட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வெளியில் ஆற விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சரியாக இருக்குது. இஃப்தாருக்கு சரியாக இருக்குது. பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா இருக்கிறனால இதில் ஊற்றிருக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா இருக்குது. பாருங்கள், நம்ம இன்னைக்கு கீழே கமுத்தி எடுக்கலாம். எடுத்தாச்சு. பாருங்கள், சேமியெல்லாம் போட்டிருக்கனால நல்லா பக்கத்தால் காடு. இது ஒரு மாதிரி புட்டிங்கி நல்லாயிருக்கும். இப்படி சாப்பிட்லாம். நோம்பு திறந்துட்டு இஃப்தாருக்கு செஞ்சது நாங்கள். இது 5ஆவது புட்டிங்கி. நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. சேமியா சைனா கிரஸு கஸ்டர்ட் பவுடர் செஞ்சால் அதை மட்டும் போடாமல் சேமியாவும் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் கொஞ்சம். அதனால் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.